Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Saravana Kumar. So இந்த வீடியோ எதை பத்தி சார் பார்க்க போறோம்? Syllable words under their structure, under their sounds அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எந்த வீடியோ? டே 8க்கான வீடியோ. இதுக்கு மாதிரி டே 7 வச்சு அப்லோட் பண்ணிருக்கோம். டே 7 வச்சு எதை அப்லோட் பண்ணிருந்தோம்? நம்ம vowelsனா என்ன? கான்சோனன்ட்ஸ்னா என்ன? vowelsம் கான்சோனன்ட்ஸும் blend ஆச்சுனா எந்த மாதிரி சவுண்ட கொடுக்குது அப்படிங்கலாம் பார்த்திருந்தோம். எல்லாமே என்ன பண்ணிருந்தோம்? இந்த 2 letter word, 3 letters word, 4 letters word இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே என்ன இருக்கும்? மோர் தென் 4 letters, அதாவது 5 ஆர் மோர் தென் 5 வரக்கூடிய வேர்ட்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாக நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஸ்லைஃபை பண்ணி பார்த்தா டைம் பத்தாது இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சில லெட்டர்ஸ்லாம் காம்பினேஷன் ஆகி வரும் இல்லைங்களா? ஒரு சில லெட்டர்ஸ்லாம் காம்பினேஷன் ஆகி வரும். அப்போ காம்பினேஷனாக வரும்போது என்ன பண்ணும்? அது எந்த மாதிரி சவுண்டை கொடுக்குது அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணி தான் உங்களுக்கு ஒரு டேபிளாக போட்டு என்ன பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு 55 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதில் ஒவ்வொரு 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே 6th கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? நம்ம வேர்ட்ஸை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக்க முடியும் ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்னைக்கு டாப்பிக்கில் போகலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏசிகேன்னு இருக்குது. இப்போ ஏசிகே அப்படின்னா என்ன சவுண்ட் வரும்? நமக்கு ஆக் அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஆக் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். ஏஎல்எல் அப்படின்னு இருக்குது. இது என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஆல் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து ஏஎன்கே அப்படின்னு இருக்குது. இது என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆங்க் அப்படின்னு என்ன வரும்? ஆங்க் அப்படின்னு வரும். அடுத்து ஏஎஸ் ஹைட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆஸ் அப்படின்னு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து இஎல்எல் அப்படின்னு இருக்குது. இது எல் அப்படிங்கிற சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து இஎஸ்டி அப்படிங்கிற வேர்டு எஸ் அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்கும். அடுத்து ஐசிகே அப்படின்னா இக் அப்படின்னு சவுண்ட் என்ன சவுண்ட் கொடுக்கும்? இக். ஐசிகே வந்தாலும் அது இக்கு தான். ஐஜி வந்தாலும் நமக்கு இக்கு சவுண்ட் கொடுக்கும் ஓகேங்களா? என்னது? ஐசிகே வந்தாலும் நமக்கு இக்கு சவுண்ட் கொடுக்கும். ஐஜி வந்தாலும் நமக்கு இக்கு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து பாருங்க ஐஎல்எல் அப்படின்னா இது இல் அப்படின்னு ரீட் பண்ணும். அப்ப ஐ பிளஸ் எல் வந்தாலும் சரி இல்ல ஐ பிளஸ் எல் வந்தாலும் சரி நமக்கு என்னதான்? இல் சவுண்ட் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து ஐஎன்ஜி ஐஎன்கே இது ரெண்டுமே என்ன சவுண்ட் கொடுக்கும்? நமக்கு இங்க் அப்படின்னு சொன்ன என்ன கொடுக்கும்? இங்க் அப்படின்னு சொன்ன ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து ஓசிகே அப்படின்னா என்ன சொன்ன இருக்கும்? ஒன்னு ஆக் அப்படின்னு சொன்ன இருக்கும், இல்லாட்டி ஓக் அப்படின்னு சொன்ன இருக்கும். என்ன கொடுக்கும்? ஆக் இல்லாட்டி ஓக் அப்படின்னு சொன்ன கொடுக்கும். அடுத்து யூசிகே அப்படின்னா அக் அப்படின்னு சொன்ன என்ன சவுண்ட் கொடுக்கும்? அக் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து யூஎம்பி அப்படின்னா அம்ப் அப்படின்னு சொல்ல கொடுக்கும். அடுத்து யூஎன்கே அப்படின்னா அங்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யூஎன்கே என்ன சவுண்டு? அங்க் அப்படின்னு வரும் புரியுங்களா? ஏஎன்கேனா ஆங்க், யூஎன்கேனா அங்க். சவுண்டை நல்லா கவனிக்கணும். அடுத்து பாருங்க டபுள் இ வருது. டபுள் இ வந்துச்சுன்னா ஈ அப்படின்னு சொல்லுவோம். என்ன வரும்? ஈ அப்படின்னு சொல்ல இருக்கும். டபுள் ஓ வந்துச்சுன்னா ஊ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சவுண்டு? ஊ அப்படின்னு கொடுக்கும். இஎஸ் அப்படின்னா எஸ் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். அடுத்து ஐஇ வருதுன்னா ஐ அப்படின்னு வரும். ஐஇ சவுண்ட் என்னது? ஐ அப்படின்னு வரும். அடுத்து ஏயுடிஓ அப்படின்னா ஆட்டோ அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து பிஐ அப்படின்னா பை அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். சிஐஆர் அப்படின்னா சர் அப்படின்னு வரும். இப்போ எஸ்இஆர் சிஐஆர் இது ரெண்டுமே என்ன சவுண்ட் கொடுக்கும்? சர் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து சியூஎம் அப்படின்னா கம் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். சியூஎம்னது கம் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து டிஆர்ஏஎன்எஸ் அப்படிங்கிற இந்த லெட்டர் என்ன சவுண்ட் கொடுக்கும்? டிரான்ஸ் அப்படிங்கிற வேர்ட் சவுண்ட் கொடுக்கும். அடுத்து இடி அப்படின்னா எட் அப்படின்னு சொல்லுங்க. என்னது? எட். அடுத்து ஓயூஜிஹெச் அப்படின்னா ஆஃப். என்னது? ஆஃப் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். ஓடபிள்யூ அப்படின்னா என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஆவ். என்ன சவுண்டு? ஆவ் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். ஐஎன்டி அப்படின்னா இன்ட் அப்படின்னு வரும். இப்போ ஐஎன்டி அப்படின்னா இன்ட், ஐஎன்டி அப்படின்னா இன்ட் ஓகேவா? அடுத்து சிஹெச்இ அப்படின்னா சே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சவுண்ட் கொடுக்கும்? சே அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து பாருங்க ஐஏஎன் அப்படின்னா அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சவுண்ட் கொடுக்கும்? அயன் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து ஐஎன் அப்படின்னா இன் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அப்போ ஐஎம் அப்படின்னா என்ன சவுண்ட் இருக்கும்? இம் அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்கும் இல்லைங்களா? அடுத்து இஆர் அப்படின்னா இயர் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து பிஆர்ஓ அப்படின்னா
ப்ரோ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து பாருங்க எஸ் யூ எஸ் அப்படின்னா சஸ் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து ஐ எஸ் ஹச் அப்படின்னா இஸ் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப எஸ் யூ எஸ் அப்படின்னா சஸ், ஐ எஸ் ஹச் அப்படின்னா இஸ். அடுத்து ஐ எஸ் டி அப்படின்னா ஈஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன சவுண்ட் இருக்கும்? ஈஸ்ட் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். TION அப்படின்னா சன் அப்படின்னு சவுண்ட் இருக்கும். என்னது? TION SION ரெண்டுமே சன் அப்படிங்கிற சவுண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். அடுத்து LOGY அப்படின்னா லஜி அப்படின்னு வரும். என்ன வரும்? லஜி அப்படின்னு வரும். அடுத்து FY அப்படின்னா ஃபைவ் அப்படின்னு சவுண்ட் இருக்கும். என்ன சவுண்ட் இருக்கும்? ஃபைவ் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து LY அப்படின்னா லைட் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். இல்லைங்களா? அடுத்து TURE அப்படின்னா சேர் அப்படின்னு சொன்னோம். என்ன சவுண்ட் கொடுக்கும்? சேர் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். NESS அப்படின்னா நெஸ் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். என்ன சவுண்டு? நெஸ். அடுத்து MENT அப்படின்னா மென்ட். ENTனா என்ட், MENTனா மென்ட். புரியுதுங்களா? ENTனா என்ட், MENTனா மென்ட். அடுத்து KY அப்படின்னா கீ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து EN அப்படின்னா என் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். அடுத்து NIC அப்படின்னா நிக் அப்படின்னு ரீட் பண்ணும். என்ன பண்ணும்? நிக் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து ON அப்படின்னா ஆன் அப்படின்னு சவுண்ட். என்ன வரும்? ஆன் அப்படின்னு வரும். அடுத்து OR வந்துச்சுன்னா ஆர் அப்படின்னு வரும். ஓஆர்னா சவுண்டு ஆர் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து NON அப்படின்னா நான் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். NON என்னது? நான் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். MAL அப்படின்னா மால் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். என்ன சவுண்டு? மால் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது. அடுத்து ULTRA அப்படிங்கிற இந்த லெட்டர்ஸ் என்ன பண்ணுது? அல்ட்ரா அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்குது. என்னது? அல்ட்ரா. ULTRA அப்படிங்கிற லெட்டர் அல்ட்ராங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து LITE அப்படிங்கிற இந்த லெட்டர் என்ன சவுண்ட் கொடுக்குது? லைட் அப்படின்னு சவுண்ட் கொடுக்குது. என்ன சவுண்டு? லைட் அப்படின்னு சவுண்ட் கொடுக்குது. அடுத்து PRE அப்படிங்கிறது ப்ரீ அப்படின்னு சவுண்ட் கொடுக்குது. என்ன சவுண்டு? ப்ரீ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see you in the next video.